தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றோம். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரத பிரதமர் அவர்களுக்கு கேட்கும். ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுக வேரோடு தமிழகத்திலே அழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள். அதேபோல மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டு பெறுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டை உயர்த்தி பிடித்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ பிரதமர்கள் தமிழக நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு மிகப்பெரிய பெருமை கிடைக்கப்பெற செய்திருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பு மெச்சத்தக்கது. இரவுகள் பாராமல் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கட்சியோடு பல கட்சிகள் இணைந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி.